என்னது, மிச்சம் இருக்கிற இட்லியை கூட இந்த மாதிரி கூட செய்யலாமா? ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பட்டை இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீளம் இல்லாமல் வெட்டிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கொஞ்சம் பொரியலாம் எடுத்துட்டு வந்துடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர். அது போட்டால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீண்டு போன இட்லியை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் ஈஸி ரெசிபியான முட்டை இட்லி ரெடி. அப்படியே நமக்கு வந்து அப்படியே கடையில் புரோட்டா சாப்பிட்ற ஃபீலிங் அப்படியே வரும். அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் பக்காவாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.